பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஹீப்ரு சாப்டர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த தினத்தில் சோதனை இல்லாமல் சாதனை கிடையாதுங்க. சோதனை இல்லாமல் சாதனை கிடையாது. இன்றும் டீச்சர்ஸை பாருங்கள், காலைல ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு முன்னாடி அவங்க தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. குடும்பத்தையும் நடத்தணும், சாப்பாடையும் செய்யணும், கணவரையும் கவனிக்கணும், உறவுகளையும் பார்க்கணும், வர ஃபோன் கால்ஸையும் அட்டன் பண்ணணும். அதே போல் 8 மணி நேரம் இன்றைக்கி நம்ம கிளாஸ் எடுக்கணும், இல்லை 3 மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும். அந்த 3 மணி நேரம் அந்த கிளாஸு அந்த பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக அவங்க தன்னை ஆயத்தப்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளும்போது அவங்க இஷ்டப்படி வாழ்வதற்காக கர்த்தர் தெரிந்து கொள்ளலை. அவர் இஷ்டப்படி நாம் இருப்பதற்காக வாழ்வதற்காக தான் கர்த்தர் நம்ம தெரிந்து வைத்திருக்கிறார். இந்த ஊழியத்தில் என் இஷ்டப்படி செய்வதற்காக இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கல. அவர் இஷ்டப்படி செய்வதற்காக தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதுதான் அநேக டெஸ்ட்டு நடக்குது, கஷ்டங்கள் வருது. உலக வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க. போன அன்றைக்கே டெஸ்ட் வைக்க மாட்டாங்க. 1 மாதம் 2 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் மிட்டம் டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க. இல்லை அதுக்கப்புறம் ஈவினிங்கில் ஒரு 10க்கு 10 அப்படி வச்சு ஒரு கொஸ்டினை வச்சு கொடுப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி கிடையாது. ஒருத்தர் பரிசுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா அன்றைக்கி தான் அவங்களுக்கு உடனே சோதனை வரும். நம்ம இன்றைக்கி நல்லா உழைச்சி ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், முழங்கால் படியணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு போனோடனே அவங்க அதை மறந்து கம்முன்னு ஜாலியாக படுத்து தூங்கிடுவாங்க. மொபைல் பார்க்கக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும், கரெக்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. அப்போவே அது டெஸ்ட்டு வரும். அதில் தான் பார்த்து விழுந்து கிடப்பாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் யார் வேண்டுமானாலும் எப்படி வேணால் வாழலாம். ஆனால் உன்னதுடைய வாழ்க்கையில் அப்படி கிடையாது. அவர் விருப்பப்படி தான் வாழ வேண்டும், அவர் சித்தப்படி தான் வாழ வேண்டும், அவர் விரும்பத்தக்கதான ரூபத்தில் தான் நம்ம ஓட வேண்டும். அது இல்லாமல் அந்த பூமியில் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு தான் சொல்லப்படுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாராம். அதனால தான் ஜெபத்தில் அவர் ஒரு சோர்வாக இருக்கிறார். அந்த லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்குறோம். அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் பாட்டில் ஜெபிக்க போகிறாரு. ரொம்ப சோர்வாயிடுச்சு. உடனே அங்கே ஒரு தேவதூதன் தோன்றி ஆண்டவரை பலப்படுத்தினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெப குறைவு வந்துச்சுன்னா, ஏசப்பாவுக்கே ஒரு தூதர்கள் தேவைப்படும் போது நமக்கெல்லாம் ஏமாத்துறங்க. நம்ம ஜெபிக்கும் போது ஒரு வேளை ஜெபத்தில் நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி வைத்து நமக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஏன் ஜெபத்தை அந்த இடத்துல கர்த்தர் உதவி செஞ்சார்? மற்ற இடத்துல செஞ்சுருக்கலாம்ல. வழக்கமாக ஏசப்பா ஜெபிப்பதற்குன்னு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். நான் அதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், தினமும் காலையில் ஆண்ட்ராய்டை நம்பாதீங்க. எனக்கு பெரிய மனவில் உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு. இதை கேட்குறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் என்னை தப்பாக நினச்சாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆண்ட்ராய்டை நம்பி அலாரம் வைக்காதீங்க. ஆண்டவரை நம்பி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். டைமிங்க்கு எழுப்புவார். ஆண்ட்ராய்டு நம்புறவங்கள ஒருத்தரையுமே அவர் நம்புவார்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பெரிய மனோகர் அப்படி ஆண்ட்ராய்டை நம்பி அதை எழுப்பிவிட்டு நீங்கள் ஜெப மண்டலத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட தினமும் தேடுங்க, தினமும் அவரை நோக்கி பாருங்கள், அவரோட அன்பை நோக்கி பாருங்கள். டைமிங்க்கு நீங்கள் தூங்கினாலும் சரி, இல்லை லேட்டாக தூங்கினாலும் சரி, அந்த டைமிங்க்கு எழுந்திருக்கிற கிருபையை ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் தருவார். அது ஒரு பெரிய ஒரு அற்புதமாக மாற செய்வார். அதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாராம். பல நேரங்கள் ஆண்டவருக்கு அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். இன்றும் அந்த அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா, சில நேரத்தில் ரொம்ப அர்ஜென்ட்டான போகக்கூடிய சில இடங்களெல்லாம் இருக்கும். சில ஃப்ளைட்டுக்காக இருக்கும், இல்லை ட்ரெயினுக்காக இருக்கும், இல்லை பஸ்ஸுக்காக இருக்கும். எங்கே போனாலும் அந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா அலாரம் வச்சது கிடையாது. ஆனால் அவரே அற்புதங்களை செஞ்சுருக்கிறார். உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், அவருடைய அன்பு பிரசன்னம் உங்களோட கூட இருந்து உதவி செய்வதற்காக சொல்கிறேன். தயவுசெய்து சோர்ந்து போகாதீங்க. பாருங்கள், அந்த பூமியில் அந்த இடத்துல டேக்ஸ் பணம் கட்டணும், என்ன செய்யுதுன்னு தெரியல. அவருடைய ஊழியம் செஞ்சிட்ருக்கிறாரு. அந்த இடத்துல பேதுருவை பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு. உடனே பேதுரு அந்த இடத்துக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே ஆண்டவர் கேட்குறாரு, வெளியில் இருக்கிற ஆள நாமளா? யார் வரி கட்டணும்? வெளியில் இருக்கவங்க தான். ஆனால் நாம் அவங்களுக்கு இடம்லாம் இருக்காதபடிக்கு போயிட்டு ஒரு தூண்டில் போடு, அதில் முதலாவது ஒரு மீன் அகப்படும், அதை வாயில் பாரு, அதில் உனக்காக எனக்காக ஒரு பணம் இருக்கும், தங்க காசுக்கு கொடுத்துரு. அது வெள்ளி காசாக இருக்கும். இன்றைக்கி நமக்கு வைரம் காசாக இருக்கட்டும், வைடூரியமாக இருக்கட்டும், இல்லை
உங்களுக்கு 1,00,00,000 ரூபாவாக இருக்கட்டும், 1,00,000 இருக்கட்டும், உங்களோட தேவையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தை கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். யாருக்கு செய்கிறார் பாருங்கள், பேதுருக்கு தானே செஞ்சார். பேதுரு யார்? எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை நோக்கி வந்திருக்கிறமேன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு தானே செஞ்சார். எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டதுனால தானே செஞ்சார். அப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவரை பாருங்கள், ஆண்டவர்கிட்ட இருங்க. பேதுரு எங்கே வந்தாருங்க? ஆண்டவர்கிட்ட தான் வந்தார். அற்புதம் செஞ்சாரா செய்யலையா? அதிசயம் செஞ்சாரா செய்யலையா? செய்வார். சோர்ந்து பார்க்க வேண்டாம். இன்றைக்கி உங்கள் கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஏசப்பட்ட வந்து பாருங்களேன், உங்களை கொண்டே கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை கொண்டே அதிசயம் செய்வார். உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய விஷயங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதை கொண்டே கர்த்தர் பெரிய காட்சி. நிறைய நேரங்கள் நான் பார்த்துருக்கிறேன். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாராம். இன்றைக்கி ஆண்டவர் அற்புதம் செய்ய, அதிசயம் செய்ய ஜீவனோடு இருக்கிறார். கவலைப்படாதீங்க. பேதுருக்கு உதவி செய்ததை காட்டிலும் உங்களுக்கும் எனக்கும் அவர் உதவி செய்வது ஏராளம் ஏராளம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலம் ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யப்பட்டிருக்க ஸ்தோத்திரம். கிருபை செய்ததற்காக நன்றி. இயேசு நல்ல பிதாவே. ஆமென்.